Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் மேட் ஃபில்லிங் எப்படி போகணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறதுல நார்மல் நீடில் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். நம்மளோட சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ்க்கு முன்னாடியே மேட் ஃபில்லிங் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அப்போவே அப்லோட் பண்ணியிருக்கணும். எப்படி இது மிஸ் ஆச்சுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் வந்துட்டு இப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். லேட்டாக போடுறதுக்காக ரொம்ப சாரி. பட் நான் இதில் உங்களுக்கு கிளியராக எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுறேன், ஓகேங்களா. இப்போ நான் அதோட ஒரு ஷேப்லேயே ஒர்க் பண்ணி காட்டுறேன். ரவுண்ட் ஷேப் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ அந்த ரவுண்டில் சென்டரில் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டும் போடலாம், இல்லை மேட் ஃபில்லிங் முடிச்சுட்டு கூட நீங்கள் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பட் நான் அவுட்லைன் போட்டுட்டு அப்புறம் உள்ள மேட் ஃபில்லிங் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த சென்டர் லைன்லேயே நம்ம எப்போவும் போடுற செயின் இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்துட்டு மேட் ஃபில்லிங் வந்துட்டு நம்ம சேனலில் ப்ரீவியஸாக போட்டிருப்போம். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு ஒன்று போட்டிருப்போம் இல்லையா, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் குட்டி சேஞ்சஸ் தான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அது என்னென்னு பாருங்கள். நான் செயின் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த செயினுக்கு ரிவர்ஸில் வரும்போது நம்ம செயின் எந்த இடத்துல போட்டிருக்கனோ அதே இடத்துல போட்டுட்டு வரணும். பட் நீங்கள் அந்த லாங் அண்ட் ஷார்ட்டில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மிடில் போட்டு வந்திருப்பீங்க, ஓகேங்களா. பட் இதுலேயும் அப்படி தான். ஆனால் என்ன பண்ணுறோன்னா இதில் ஒரு 3 to 4 லைன்ஸ் வந்துட்டு சேமாக போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து மிடில் போடுவோம், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், தேர்ட் லைனையும் நான் அதே மாதிரி தான் உங்களுக்கு போட்டு வர போகிறேன். எங்கே நான் செயின் போட்டிருக்கனோ அதே இடத்துல தான் இப்போ அந்த தேர்ட் லைனில் போடுற செயினையும் நான் போட போகிறேன், ஓகேங்களா. நீங்கள் அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் பேசிக் கிளாஸஸ்ன்ற வீடியோவில் அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சேஞ்சஸ் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. இப்போ ஒரு 3 லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, நான் ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக அந்த மேட் ஃபில்லிங் காட்டணுன்றக்காக. நீங்கள் வந்துட்டு 3 லைன்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு 4-5 லைன்ஸ்க்கு வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்காது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மேட் ஃபில்லிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் 3 இல்லைனா 5 போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா கொஞ்சம் 4 லைன்ஸ் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த 4 லைனுமே நான் செயின்ஸ் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு செயின் போட்டனோ அதே இடத்துல தான் 4வது லைனில் போடுற செயினையுமே நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன், ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சேஞ்சஸ் காட்ட போகிறோம். அது என்னென்னு கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு வாங்க. இப்போது இப்படி த்ரெட்டை இழுத்துட்டிங்க இல்லையா, எங்கே செயின் போடணும் தெரியுமா, அந்த செயினுக்கு இடையில, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னா நான் சவுண்டை மியூட்டில் போட்டு எங்கேன்னு பாருங்கள். இந்த ஒரு செயின் லென்த் இருக்கு இல்லையா, அந்த லென்த்தில் பாதி வரைக்கும் போகிறீங்க, அதாவது அதோட மிடில், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் நீடில் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். பார்த்தீங்களா, அந்த மிடில். இப்போ அடுத்த செயின் போடுறது அடுத்த செயினோட மிடில், ஓகேங்களா. பாருங்கள், இதே மாதிரி மிடில் போட்டுவாங்க. அப்புறம் இதே செயினை ஃபாலோ பண்ணி ஒரு 4 லைன்ஸ் மறுபடியும் போடுங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 4 செயின் போட்டுட்டு அடுத்த டைம் போடுற மேட் ஃபில்லிங்கில் வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் போட்டு அப்புறம் திரும்பி போடுறது ஒரு 4 லைன் போட்டு அப்படி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்லைன், அதாவது அவுட்லுக் வந்துட்டு நீட்டாக இருக்காது, ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு 4 லைனில் செயின் ஒரே மாதிரி போட்டு வரீங்களோ அதே மாதிரி 4 லைனில் தான் திரும்பி அடுத்த செயினையும் நீங்கள் போட்டுட்டு வரணும், அதாவது அடுத்த ரோவையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வரணும், ஓகேங்களா. இப்போ இந்த 4 லைன் முடிஞ்சா இப்போ திரும்பி நான் போடுறது என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த செயினோட மிடில் போட்டு வருவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அப்படி புரியலைனாலும் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் மியூட்டில் போட்டுட்டு நீங்கள் சவுண்டை மியூட்டில் போட்டுட்டு நீங்கள் வீடியோவை மட்டுமே கிளியராக பாருங்கள். அவ்வளோ ஸ்லோவாக தான் நம்ம போட்டுட்ருக்கோம், ஓகேங்களா. உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படியும் புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த மேலே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைடில் உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு சேம் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி காமிச்சேன் இல்லையா மேட் ஃபில்லிங்கு. இப்போது லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்கள், ஓகேவா. இப்போ பாருங்கள், எல்லோவை நான் அந்த ப்ளூ கலர் செயின் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு மிடில் போட்டு வரேன். பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த மாதிரி மிடில் போட்டுட்டு இப்போ எல்லோ கலருக்கும் ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க, ஓகேவா.
இப்போ பாருங்கள், திருப்பி போடும்போது நல்லா பாருங்கள். நான் இந்த இடத்துல போடுறேன். நான் ஃபஸ்ட்டு போட்ட செயின் எங்கே இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவே போட்டுட்டு வரேன். அதே இடத்துல போட்டுட்டு வரேன். ஒரு 4 லைன்ஸ் அதே மாதிரி போடணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நல்லா புரியணுன்றக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ வாட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா நான் இடையில ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்புறம் திரும்பி அதே டவுட்டை வந்து எங்கிட்ட கிளாஸில் கேட்பீங்க. ஓகேங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு மேலே வீடியோ நல்லா கிளியராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் மேட் ஃபில்லிங் வந்து போட முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு 4 லைன் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து போடுறத வந்துட்டு நான் வேறு ஒரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இன்னி கொஞ்சம் கிளியராக புரியும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது. ஓகேங்களா? அதையும் பாருங்கள். அதுக்கு மேலே புரியாமல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. பட் டவுட் இருக்கிறதோட நீங்கள் தயவு செஞ்சு அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போயிடாதீங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு முன்னாடியே போட்டணும்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் பின்னாடி அப்லோட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்து போடுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அந்த நார்மல் நீடில் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டே மேட் ஃபில்லிங் போடுங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா நீங்கள் சிலபஸ் பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் நீங்கள் சிலபஸ் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு மேட் ஃபில்லிங் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும். அப்படி இல்லைன்னா பேசிக்ஸ் கிளாஸ்ன்ற வீடியோவில் தான் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் அந்த எல்லோ கலருக்கு ப்ளூ கலர் த்ரெட்டு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, எந்த இடத்துல நான் போட்டிருக்கேன்னு பாருங்கள். எல்லோ கலர் செயின் போட்டிருக்கு, மிடில் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேங்களா? லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுக்கும் மேட் ஃபில்லிங்க்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதில் நம்ம போடுற அடுத்தடுத்த லைனையே அடுத்தடுத்த செயினையே வந்துட்டு மிடில் போட்டு வருவோம். பட் இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஒரு 4 லைன்ஸ் சேமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிடில் போடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு திரும்பி இருக்கும் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த இருக்கிற டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் நான் கொடுக்குற ஷேப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களால் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட முடியும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஷேப்ஸ் எதையுமே. பாருங்கள், இப்போ மேட் ஃபில்லிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை சுற்றியும் நீங்கள் செயினில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஹோல்லாம் தெரியாமல் நீட்டாக இருக்கும். நீங்கள் யூடியூப் பார்த்து மட்டுமே கற்றுக்குறீங்கன்னா கூட நான் கொடுக்குற ஷேப்ஸை கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஷேப்ஸில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களால் ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக போட முடியும். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ளவுஸ் போகிற அளவுக்கு வந்துட்டீங்க, ரொம்ப நீட்டாகவே போட்டுட்ருக்கீங்க. இப்போ வாங்க நம்ம ஷேப்ஸ்க்கு போகலாம். மேட் ஃபில்லிங் ஷேப் வந்துட்டு ரவுண்டாக ஃபஸ்ட்டு ஷேப்பு அதை நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியே காமிச்சிட்டேன். இன்னொன்று வந்துட்டு இந்த ஐ ஷேப் மாதிரி போடுங்க. ஓகேங்களா? ஒரு 3ஆவது ஷேப் வந்து ஒரு ஷார்ப் எஜஸ் இருக்க மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாமா? ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க 3ஆவது ஷேப். ஓகேங்களா? 4th வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு இமேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான ஆரி ஒர்க்ஸ் வீடியோ பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? இந்த 4 ஷேப்ஸ்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி போடணுன்றதே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் போட்டு முடிச்சதுக்காக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த மேட்டில் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிளையும் நான் போட்டு காட்டிடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த மேட் ஃபில்லிங்கில். இதுக்கும் இந்த 2க்கும் அப்படி தான் போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.